ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி பிப்ஸ் இன்ஜினியர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்னோட செகண்ட் பே அவுட் வந்து பே ரெக்வஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட பே அவுட் டே வந்து மார்ச் ஃபஸ்ட்டு. பட் சண்டே வந்து பே அவுட் வந்து ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. அது எனக்கு தெரியாது. நேற்று தான் நான் ட்ரை பண்ணேன், வரல. அப்புறம் நான் உங்களுக்கு மெயில் பண்ணி கேட்டதில் மண்டே வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபன்னி வெப்ஸ்லேருந்து. ஸோ இன்றைக்கி வந்து எப்படி ரெக்வஸ்ட் வந்து ரிவார்டு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிவார்ட் செக்ஷனில் போய்க்கோங்க. இங்கே ரெக்வஸ்ட் ரிவார்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதான் என்னோட லைவ் அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1.4% வந்து எனக்கு நான் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். அது 80% ஸ்பிளிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிவார்டு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ரிவார்ட் லைக் ரெக்வஸ்ட் பண்ணணும்னு கேட்குது. நீங்கள் மேக்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பேமெண்ட் மெத்தட் இருக்குது. டோட்டலாக 4 மெத்தட்ஸ் இருக்குது. ரைஸ்லேயும் நான் பண்ணலாம். பட் ரைஸ் வந்து எனக்கு வந்து இந்த கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறனால நான் ரைஸ் பண்ணல. ஏன்னா ரைஸ் ஓப்பன் பண்ணும்போது வந்து அந்த 12 ஃபேஸ் சீட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நான் வந்து நோட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் ரெக்வஸ்ட் பண்ணாலும் திரும்ப அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி திரும்ப ஒரு அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் எனக்கு தேவையில்லாமல் இப்போதைக்கு ப்ராப்ளம் வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து ரைஸில் பண்ணல. பட் இந்தியாவிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா ரைஸில் எடுத்துக்கோங்க. நான் கார்டில் எடுக்கிறேன். ஏன்னா கார்டு வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட நேமில் தான் கார்டும் இருக்குது. ஸோ அதனால் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கார்டு நம்பர் வந்து இங்கே நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் $52 வந்து போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஒரு 10% கிட்ட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், போனஸ் மாதிரி. ஸோ ட்ரேடிங்கிறது வந்து என்னென்னா அவங்களோட ஃபண்டிங் குரூப்ஸோட ஒரு ப்ரோக்கரேஜ் தான். ஸோ உங்களோட டூ டூ 270 இருக்குது அப்படின்னா அதில் 52 வந்து ட்ரேடிங்கில் போயிட்டு மிச்ச காசு வந்து நீங்கள் வந்து உங்கள் கார்டு வழியாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்கள் ட்ரேடிங்கில் பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் 0 கொடுத்துருவீங்க. 0 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே $260 வந்து உங்களோட ஸ்ப்ளிட்டிங்கை காட்டும். எகைன் வந்துட்டு இந்த ரீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் கிளைம் மை ரிவார்டு இருக்குது. ஸோ இது கொடுத்தோன்னா கிளைம் ஆயிரும். பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ரிவார்டு வந்து ரெக்வஸ்ட் சப்மிட்டட்னு வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு மெயில் வந்திருக்கும், அதை இப்போ செக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஃபண்டிங் குரூப்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபண்டிங் குரூப்ஸில் வந்து புதுசாக ஒரு ப்ராசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்துட்டு ஆன் ஸ்பாட்டாக வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ரிவார்டு வந்து ரெக்வஸ்ட் ரிசீவ்டுன்னு வந்திருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ப்ராசஸ்னு வந்திருக்கு. அப்போது எனக்கு வந்து என் மணி வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரு டைம். இன்னும் எனக்கு வரல. மேபி என் பேங்க் சைடில் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ப்ராசஸ் ஆகிடுச்சு பாருங்க நீங்கள். ஸோ எனக்கு மேபி இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி வந்து வந்துடும். ஏன்னா வந்து ஃபண்டிங் குரூப்ஸில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து சண்டே வந்து மெயில் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. இது மாதிரி வந்து என்னோடய ரிக்வஸ்ட் வந்து இது பண்ண முடியல, ரிவார்டு வந்து ரெக்வஸ்ட் பண்ண முடியல சண்டே. ஸோ இது சண்டேனால தான் ப்ராப்ளமா அப்படி கேட்டிருந்தேன். எப்போ கேட்டிருந்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சண்டே ஃபஸ்ட்டு இங்கே வந்து 5:26 கேட்டிருக்கேன். இது ஆட்டோ ரிப்ளை வந்து உடனே வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு 5:51 ஒரு 20 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. இது மாதிரி வந்துட்டு நீங்கள் வீக்கெண்ட்னால பண்ண முடியாது, மண்டே வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் 20 மினிட்ஸில் வந்து எனக்கு டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இது நான் கிடையாது, எல்லாருக்குமே வந்து ஃபண்டிங் குரூப்ஸில் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ ரெக்வஸ்ட்டுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்கள் முன்னாடி தான் போட்டேன், ரெக்வஸ்ட் வந்துச்சு, ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் தான், 2 செகண்ட்ஸில் ப்ராசஸே ஆயிடுச்சு. நீங்கள் மிச்ச இதெல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 or 2 டேஸ் ஆகும். இப்போ ஃபண்டிங் குரூப்ஸில் வந்து அந்த மெத்தட் வந்து இப்போது இது பண்ணிகிட்டு இருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. செக்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா, இது பண்ணியிருக்கீங்களா செக் பண்ண மாட்டாங்க. உடனே வந்து உங்களோட ப்ராசஸ், உங்களோட ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆயிரும். அக்கௌண்ட்டில் மணியுமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு உங்களோட பேங்க் பொறுத்து தான். என்னோட பேங்க் வந்து யூரோப்பில் இருக்கனால கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு 5 to 10 மினிட்ஸ் ஆகும், 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ டக்குன்னு வந்து மணி வந்து ப்ராசஸ் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஒரு வீடியோ போடலான்னு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபண்டிங் டிப்ஸு வந்து பே அவுட் வந்து இன்னும் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் இருக்கும். ஸோ இப்போ 2 பே அவுட்டுமே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1%, 1.4% தான் எடுத்திருக்கேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2% கிட்ட நான் ப்ராஃபிட் எடுத்துட்டேன் வெளியே.
ஸோ மந்த்லி 2%ங்கிறது வெரி குட் ப்ராஃபிட் தான். ஓவராலா பார்த்தீங்கன்னா, எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்டின்னா 260 + 2 ஆல்மோஸ்ட் ஒரு 500ன்னு வச்சுக்கோங்களேன். 470, 460 கிட்ட வந்திருக்கு. 42,000 கிட்ட வந்திருக்கு. நல்ல பே அவுட் தான். பட் நெக்ஸ்ட் பே அவுட்ல வந்து நான் வந்து 5 to 10% எய்ம் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா, நான் ப்ராப்பரா உட்காந்து டெய்லியுமே வந்து ட்ரேட் வந்து எடுக்கிறதில்ல. ஸோ வந்து இனிமே வந்து டெய்லியுமே ட்ரேட் வந்து கரெக்ட்டா பார்த்து A+ செட்டப் மட்டும் எடுக்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் பே அவுட்ல வந்து 5 to 10% எய்ம் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பே அவுட் போடும்போது வந்து நான் வந்து காட்டுறேன். நான் எவ்வளோ பே அவுட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.